Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 12க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் ரெண்டு டீம் பசங்க அசெம்பிள் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல தான் மேட்சே ஸ்டார்ட் ஆக போகுது. சோ யாருமே இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி மே மாசத்தை காட்டுறாங்க. அதுல நம்ம கராசுனோ டீமோட பழைய கோச் யூகாய் அவரும் அண்ட் நாகமோ டீமோட கோச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோச் யூகாய் வந்துட்டு நாங்க இந்த ஆட்டம் உங்களை நேஷனல்ஸ்ல மீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஆப்போசிட் டீம் கோச் இதைத்தான் நீங்க வட்ட வட்ட சொல்றீங்க ஆனா வரமாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாய மூடு, இந்த ஆட்டம் நாங்க கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருந்து ஆடியன்ஸ் நாங்க இந்த மேட்சை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கும், கேட் வர்சஸ் க்ரோனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க மே மாசம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஜூன் மாசத்துல நேஷனல்ஸ் நடக்குது. பட் இந்த ரெண்டு டீமுக்குமே நேஷனல்ஸ்க்கு அங்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாசம் இந்த ரெண்டு டீமுமே நேஷனல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா கராசுனோ டீம் தேர்ட் ரவுண்ட்லயே தோத்து வெளியே வந்துட்டாங்க. நாகமோ டீம் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ல தோத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறையவே பிராக்டிஸ் மேட்சஸ் இவங்களுக்குள்ள நடக்குது. ஆனா இந்த கோச் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு டீமுமே சரியா விளையாடுறது கூட கிடையாது. ஆனா இப்ப மறுபடியும் இங்க ஒரு ரீமேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஹினாட்டா அங்க நின்னுட்டு இருக்கப்ப கென்மாவை பாத்துறான். கென்மா நீ இந்த ஸ்கூல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவனும் வந்துட்டு நீ என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். கென்மா டீம்மேட் ஒருத்தன வந்துட்டு என்ன எங்க செட்டு உனக்கு என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரியே கேட்கறான். இதை பார்த்துட்டு ஹினாட்டா பயந்து பின்னாடி வரான். பின்னாடி நம்ம டனாகா நின்னுட்டு இருக்கான். அதே தான் நானும் உன்ட்ட கேட்கேன், எங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனு டனாகாவை பார்த்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கான். டனாகா வந்துட்டு டே சிட்டி பாய் அப்படின்ற மாதிரி சொல்றான். சுகாரா பின்னாடி வந்துட்டு இங்கெல்லாம் இப்படிலாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காது, ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி சொல்றான். முக்கியமா அந்த சிட்டி பாய்னு முதல் கூப்பிடுறது நீ பாட்டு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க டீம்ல இருந்து இன்னொரு பிளேயர் எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த டீம் பையன் சுகாராவை பார்த்துட்டு சாரி எங்க பையன் கொஞ்சம் தெரியாம லூஸ் மாதிரி பேசிட்டான், எப்போ அப்படிதான் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க டீம் பையன் கொஞ்சம் லூஸ் தான், சோ மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப அந்த பக்கம் கியோக்கு நடந்து போறாங்க. அதை பார்த்துட்டு அந்த டீம் காரை ஒருத்தன் என்னதுக்கு ஃபீமேல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கான். டே கராசுனோ நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்கடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு கிடக்குறான். காகியமா ஹினாட்டா கிட்ட வந்துட்டு உனக்கு இவன் எப்படி தெரியும் ஏற்கனவே அப்படின்ற மாதிரி கேட்கறான். வேலை நான் அன்னைக்கு ரன்னிங் பண்ணல, அன்னைக்கு இவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் செட்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது செட்டரா அப்படின்னு சொல்லிட்டு காகியமாக்குள்ள ஒரு ஃபயர் ஆகுது. ஜிம்முக்குள்ள ரெண்டு கேப்டன்ஸும் உங்க கூட விளையாடல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கை கொடுத்துக்கிறாங்க. மாதிரி அந்த நாகமாவோட கோச் வந்துட்டு டே யூகாய் பார்த்து 8 வருஷம் ஆச்சு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்னடா மொட்டை தலையா இருந்தா இப்படி முடியெல்லாம் மாத்தி ஸ்டைலா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மெயின் கோச் பெரிய ஒருத்தர் அதாவது ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு சொன்னாங்களே அந்த கோச் அங்கதான் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு யூகாய் பார்த்துட்டு அப்படியே அவன் தாத்தா மூஞ்சி மாதிரியா இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம கண்ணாடி கிட்ட வந்துட்டு சாரி நான் தான் உங்களை போன் பண்ணி டெய்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு வாட்டி நீ பாட்டுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தா அதான் வேற வழி இல்லாம எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. சாரி சார் அப்படின்ற மாதிரி கண்ணாடி சொல்றான். பரவாயில்ல நான் சும்மா உனக்கு கிண்டல் பண்றேன் சொன்னேன், நாங்க 3 நாளா நல்லாவே மேட்ச் விளையாண்டுகிட்டு இருக்கோம் நிறைய டீம்ஸ் கூட, சோ இந்த மேட்ச் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போதைக்கு உன் தாத்தா யூகாய் கூட இல்ல, அதனால உங்க டீமுக்கு நான் கரண கட்டேன்னு சொல்லி எதிர்பார்க்காத, கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டைச்சி வந்து அட்வைஸ் கொடுக்குறேன் டீம்ல இருக்க எல்லாருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுசா ஸ்டார்டிங் லைனை போட ஆரம்பிச்சிருக்கிறோம். சோ இந்த டீம் நமக்கு டிஃபரெண்ட் தான். அண்ட் அந்த ஆப்போனன்ட் டீம் நாகமாவை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, எவ்வளவு கஷ்டமான சோர் இருந்தாலும் பரவாயில்ல அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் நாகமா டீமோட கேப்டன் அவருக்கு டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே பிளாஸ்மா, சோ நம்ம டீமுக்குள்ள இருக்க எல்லாரோட எமோஷன்ஸையும் கரெக்டா ஷேர் பண்ணுங்க, உங்களோட பிரீத்தை ரொம்ப ஸ்லோவா விடுங்க, அப்பதான் நம்ம பிரெயின் ரொம்ப ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். ஆக்சுவலா ஒரு பிரெயின் மென்ஷன் பண்றது இவங்க டீமோட செட்டர் தான். இவங்க எல்லாருமே ஸ்மூத்தா லேண்டா பிரெயின் கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொடுத்துரும் அந்த டீம். இப்ப ரெண்டு டீமும் உள்ள பொசிஷன் நின்னுட்டு இருக்காங்க. நேரா ஆப்போசிட் டீம்ல இருக்க 7ஆம் நம்பர் ஒருத்தன் பார்த்து நம்ம ஹினாட்டா வைடே நீ என்ன இவ்வளவு சிறுசா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டான். டே என்ன கிண்டல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நான் அவனை கிண்டல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு சொல்றான். ஓ உண்மையாவா அப்படின்னு நம்ம ஹினாட்டாவும் சிரிக்கா. அதை பார்த்து காகியமா இவங்க ரெண்டு பேரும் முறைக்கிறா, ரெண்டு பேரும் பயந்துறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கென்மா தான் ஆரம்பிக்கிறான். நம்ம ஆசி கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்ணிடுறான். டைச்சி வந்துட்டு காகியமா வந்து கவர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காகியமா வந்து செட் பண்ண ரெடி ஆயிடுறான். அடுத்து என்ன நடக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. காகியமா செம்ம ஸ்பீடா செட் பண்ண ஹினாட்டா ஒரு விக்கெட்டாக போடுறான். பிளாக்கர்ஸ் அசைய கூட இல்ல, நின்ன இடத்துல தான் நிக்கிறாங்க. அந்த கோச் வாய போலக்காரு பின்னாடி நின்னுகிட்டு இருந்த கென்மாக்கு ஒன்னும் புரியல. ஆப்போனன்ட் டீம்ல இருக்க அந்த 7ஆம் நம்பர் டே என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, இப்பெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். கோச் வந்துட்டு இது எப்படா பாசிபிள், அவன் செட் பண்றதுக்கு முன்னாடி அவன் ஜம்ப் பண்ணிட்டான், அவன் பால கூட பாக்கலடா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. கென்மா ஹினாட்டா கிட்ட வந்துட்டு ஹினாட்டா சூப்பரா அடிச்சேன், நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிட்டேன், நீ இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுப்பல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா கொஞ்சம் வெக்கப்பட்டு நிக்க. அடுத்து போய் டனாகா சர்வீஸ் அடிக்கிறான். ஆப்போனன்ட் டீம்ல ரிசீவ் பண்ணி எப்படியோ செட் பண்ணி அங்க இருக்க ஒருத்தர் இந்தாங்கடா அப்படின்னு சொல்லி பவர் அடிக்கிறான். அங்க இருக்கிறது யாரு நம்ம தலைமை நிஷினோயா ரிசீவ் பண்ணி கொடுத்துறான். அடுத்து காகியமா செட் பண்ண ரெடி ஆறான். ஹினாட்டா அந்த பக்கம் ஓடி வரானா. சரி இந்த டைம் ஹினாட்டாக்கு தான் போடான்ட்டு அவங்க பிளாக் ஹினாட்டாக்கு போயிடுறாங்க. பார்த்தா கிட்ட நம்ம ஆசைக்கு ஃப்ரீயா விட்டுறாங்க. ஆசைக்கு ஓப்பன் ஆகி ஒரு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். நிஷினோயா இருந்தாலும் ஒரு ஷாக்கோட நின்னுட்டு அப்படியே வெளியே வரான். இப்ப அப்படியே வெளியே போயிட்டு சுகாராட்ட பேசுறான். அந்த டீம் லிப்ரோ நம்ம கண்டிப்பா ஒரு தொந்தரவா இருக்க போறான் அப்படின்னு. அதுக்கு சுகாரா எதுக்கு அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல இதுக்கு முன்னாடி அவன் ஆசையோட அட்டாக பார்த்தது கூட கிடையாது, அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே இவன் கரெக்டா கையில பர அளவுக்கு ரிசீவ் பண்ண ரெடி ஆயிட்டான். பார்த்தா ஹினாட்டா சர்வீஸ் நெட்ல போட்டுறான். அடுத்து நிஷினோயா மறுபடியும் உள்ள போறான். அப்படியே டனாகா ஹினாட்டா ரெண்டு பேரும் செம்மையா அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துட்டு இருக்காங்க. நிஷினோயா பால கீழ உடம்பு சூப்பரா அடிக்கிட்டு இருக்கான். அந்த டீம் கோச் இப்ப டைம் அவுட் கேட்டுறாரு. வெளியே நின்று நாகமா கோச் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க டீம்ல லிப்ரோ ஸ்பைக்கர் ரெண்டு பேருமே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் அவங்களோட செட்டர் அவன் மனுஷனா என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு கரெக்டா செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பால எங்க கரெக்டா வைக்கணுமோ நூல் கட்டி விட்ட மாதிரி அச்சு பிசுறாம வச்சுக்கிட்டு இருக்கான். சோ அவனோட செட்டிங்கையும் இந்த 10ஆம் நம்பரோட அட்டாக்கிங்கையும் நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்றாரு. பாயிண்ட் வந்துட்டு நாகமோ டீம் 7 கராசனோ டீம் வந்து 10 இருக்காங்க. அடுத்து ஹினாட்டா அடிக்கிறான். ஆனா இந்த அந்த 7ஆம் நம்பர் பிளாக்கர் கொஞ்சம் கிட்ட கைய வச்சுட்டான். அவன் வந்து இப்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க டீம் பிளேயர் பரவாயில்ல இன்னும் க்ளோஸ் ஆவன்ட்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பிடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காயாமாக்கு ஒரே ஷாக்கா போச்சு. இவன் எப்படி ஹினாட்டா இந்த அளவுக்கு குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்ட்டு. பாயிண்ட் வந்து இப்ப கராசனோ டீம் 14 நாகமோ டீம் 11 இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தா இந்த 3 பேரும் பக்கத்து பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ஆசைக்கு நேரா பிளாக் பிடிச்சிட்டு இருக்காங்க. காயாமாக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலா இந்த பிளான போட்டு கொடுத்தது கென்மா தான். 3 பேரும் ஆசைக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருப்பாங்க. அந்த கடைசியில இருக்க 7ஆம் நம்பர் பிளேயர் மட்டும் நம்ம ஹினாட்டாவை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். 3 பேர் இங்க நின்னுகிட்டு இருக்கனால ஹினாட்டா இந்த பக்கம் வர மாட்டான். சோ அந்த பக்கம் தான் கண்டிப்பா போறான். அந்த பக்கம் நீ ஒருத்தே மட்டும் போ, உன்னால ஹினாட்டாவை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் பிளாக் ஏற ரெடியா இருந்துட்டு இருக்கான். நான் 10 நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்நேரம் ஹினாட்டா ஃபாஸ்டா ஏறிறான். இவன் போய் ஒரு கையை தீட்டுறான். பட் அந்த கையில இந்த பால் பட்டுருது. கையில பட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆனதுனால அந்த டீம்ல ப்ரோ ரிசீவ் பண்ணிடுறாரு. காயாமாக்கு ஒரே ஷாக். இவன் எப்படி நம்ம ஹினாட்டா பாலை டச் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்க டீம் இப்ப ரிசீவ் பண்ணிட்டாங்களா. சோ கென்மா செட்டர் போட வந்துகிட்டு இருக்கான். ஹினாட்டா வந்து இது ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் அவன் செட்டர் போடுறப்ப பந்து அமைக்கிறான் ஒரு கையை வச்சு உள்ள. அது பேர் தான் டிராப்னு சொல்லுவாங்க. ஹினாட்டா இவன் செட் பண்ணுவான்னு பார்த்தா செகண்ட் டச்ல இப்படி முடிச்சு விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா ஒரே ஷாக். அடுத்து ரேலி ஆகிட்டு இருக்கப்ப ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒருத்தன் லைட்டா டிராப் போறான். டனாக்கா முன்னாடி வந்து எப்படியே ரிசீவ் பண்ணிடுறான். நிஷினோயா அப்படியே கவர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். நிஷினோயாவை யாருக்கு செட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். காயாமா அங்கிட்ட இருந்து எனக்கு செட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது காயாமா செட்டிங் கேட்கானா? அவன் எதுக்கு செட்டிங் கேட்கான்? அவன் தான் செட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க. நிஷினோயாவை இந்த காயாமா முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி போடுறான். ஜம்ப் பண்ணி கரெக்டா ஒரே ஒரு ஸ்பாட்டை மட்டும் லொகேட் பண்ணிட்டான். கரெக்டா அந்த ஸ்பாட்ல அடிக்கிறான். ஆசைக்கு டனாக்கெல்லாம் வாயை பொளந்துட்டு ஆன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. காயாமா ஹினாட்டா பார்த்துட்டு இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் ஸ்பைக், ஸ்ட்ரைட்டா லைனுக்கிட்டே அடிக்கிறது. ஒன்னால பிளாக்க தாண்டி அடிக்க முடியலன்னா இந்த மாதிரி டாச் பண்ணி அடிக்க பழகு அப்படின்ற மாதிரி சொல்றான். டனாக்காவும் என்னடா இவன் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கராசனோ டீம் 18 நாகமோ டீம் 11 இருக்காங்க. இப்ப சூக்கி வந்து அதே மாதிரி தூக்கி ஒரு டிராப் வைக்கிறான். இதை பார்த்துட்டு கென்மா புரிஞ்சுக்கிறான். இவன் ரொம்பவே அமைதியா இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றான். இணைய மாதிரி இருக்கான். இவன் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் ஹினாட்டாக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அடுத்து இப்ப நம்ம டீம் சர்வீஸ் அடிக்கிறாங்க. அவங்க டீம்ல ஒருத்தர் ரிசீவ் பண்ணிடுறான். கரெக்டா செட்டர் தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. சூக்கி வந்துட்டு கென்மாவை பாத்துக்கிட்டே இருக்கான். கென்மா வந்துட்டு நான் இப்ப யாருக்கு போடணும் அப்படின்னு அவன் ரைட் சைடு கண்ணை திருப்புறான். சூக்கி வந்து ரைட் சைடு நகர ஆரம்பிச்சிடறான். பார்த்தா இவன் லெஃப்ட் சைடுல செட் பண்ணிடுறான். சூக்கி அப்படியே அந்த இடத்துல ஏமாந்து போயிடுறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்பறம் கண்ணை கட்டி இந்த மாதிரி செட் பண்றான் அப்படின்ட்டு ஒரு சர்ப்ரைஸோட பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க அட்டாக்கரை அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். அப்பதான் நாகமாவோட கோச்சும் சொல்றாரு கென்மா எல்லார்கிட்டயும் அந்த அளவுக்கு நல்லா கம்யூனிகேட் பண்ண மாட்டான். பட் அவன் டீமுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் ரொம்பவே சூப்பரா அப்சர்வ் பண்ணுவான், அனலைஸ் பண்ணுவான். அப்பதான் கென்மாக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவன் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் யாரு கூடயும் பேச மாட்டான். ரொம்பவே இன்ட்ரோவர்ட். சும்மா அந்த கேம் விளையாடிக்கிட்டே தான் கிடப்பான். அந்த டைம்ல இவனுக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு கூரா மட்டும் தான். அதாவது இப்ப நாகமா டீம்ல கேப்டனா இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு கென்மாவை எப்ப பாரு வா லான்னு சொல்லிட்டு வாலிபால் ஆட கூப்பிட்டு இருப்பான். அவனுக்கு வாலிபால் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அடுத்து ஜூனியர் ஸ்கூல் இவங்க படிக்கிறப்ப நம்ம கென்மாவை வந்து வாலிபால் கிளப்ல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அடுத்து இவங்க நாகமால சேர்ந்தப்ப இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்களை இவங்க வந்து நிறையவே வேலை வாங்குவாங்க. கென்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன இவங்க என்னோட ஒரு வருஷம் மூத்தவங்க ஏதோ என்னை பாஸ் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க, நான் வாலிபாலே குவிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கூரோட்ட பேசிக்கிட்டு இருப்பான். கூரோ வந்துட்டு நீ அப்பெல்லாம் குவிட் பண்ணக்கூடாது, உன்னோட ஸ்கில்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்காது. செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற இப்ப இருக்க பசங்களுக்கு கூட தெரியும். அண்ட் ஒன்ன மாதிரி யாராலையும் ஸ்ட்ராட்டஜியா பிளான் போடவும் முடியாது. சோ இப்ப இருக்க டீமா உன்னால பெஸ்டா இன்னும் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. நம்ம கென்மா ஆக்சுவலா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க காரணமே உங்க டீம் தான். அவங்க கோச் நினைச்சு பாக்காரு இவங்க எல்லாருமே ஒரு பிளாஸ்மா. உங்களோட ஃபீலிங்ஸை ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோங்க, ஆக்சிஜனை ஒரே அளவா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, அப்பனாதான் உங்க பிரெயின் ரொம்பவே ஈஸியா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி கென்மாவை சொல்றாரு. சோ இதான் ஆக்சுவலா மேட்சோட ஸ்டார்டிங்ல நம்ம கேப்டன் சொல்லியிருப்பாரு இவங்க டீம்ட்ட. என்ன மீனிங் அப்படின்னா இவங்க எல்லாருமே ரிசீவிங்ல ரொம்ப ஸ்மூத்தா இருந்து சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பிரெயின் இவங்களை ஜெயிக்க வச்சு கொடுக்கும். நம்ம டீம்ல ஒன்னும் சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு ஏஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அவசியம் இல்ல. இவங்க எல்லாரும் ஒன்னா லேண்டாலே ஒரு பாயிண்டா ஸ்லோவா கிடைச்சாலும் ஸ்டெடியா கரெக்டா வந்துரும் அப்படின்ற மாதிரி கோச் சொல்றாரு. இப்படியே நாகமோ டீம் செம்மையா அடிச்சு பாயிண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பாயிண்ட் 24-22, அதாவது நாகமோ தான் 24 இருக்காங்க. ஒரு பாயிண்ட் எடுத்தா வின்னிங். ஹினாட்டாவும் காயாமாட்ட வந்து இப்ப நீ பால் எனக்கு செட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். காயாமா வந்துட்டு இல்ல இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, சோ வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்காம அது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அடிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப காயாமா கையில போய் பால் நிக்குது. காயாமா ரொம்ப ஃபாஸ்டா செட் பண்றான். ஹினாட்டா வழக்கம் போல ஒரு குயிக் அட்டாக் அடிக்க போறான். பட் இந்த வாட்டி அந்த 7ஆம் நம்பர் வந்து கரெக்டா பிளாக் பண்ணிடுறான். 25-22 சொல்லி ஃபர்ஸ்ட் செட் நாகமோ டீம் வின் பண்றாங்க. வெளியே ஹினாட்டா வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கான். அவனை சீர பண்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. கோச் வந்துட்டு எல்லா ஸ்பைக்குமே கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடாது. சப்போஸ் பிளாக்ல எப்பயாவது மாட்டாதான் செய்யும், யாராலையும் பிளாக்ல மாட்டாமல அடிக்க முடியாது. சோ இதை நினைச்சா நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டனாகவும் ஆமா அப்படின்னு சொல்றான். ஹினாட்டா மறுபடியும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்பிடன்ஸோட உள்ள போறான் செகண்ட் செட்டுக்கு. பட் இப்போ ஹினாட்டா அடிக்கிற எல்லா பாலையும் அந்த 7ஆம் நம்பர் நின்று பிளாக் பிடிச்சிட்டு இருக்கான். கோச் வெளியே நினைச்சிட்டாரு இந்த நம்பர் 7 ஒன்னும் ஃப்ளூக்ல எல்லாம் பிடிக்கல. இப்ப அவன் ஹினாட்டாவோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்காரு. இப்படியே ஹினாட்டா பிளாக்ல மாட்டிக்கிட்டு இருக்க பார்த்து சூக்கி வந்துட்டு வெளியே கோச்சை பார்த்து முழிக்கான். கோச் வந்துட்டு எதுக்கு இவன் இவ்வளவு பிளாக்ல அடிக்கிறானே, இன்னும் நான் இவனை மாத்தாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ஒரு அபிஷியல் மேட்சா இருந்தா நான் இந்த இடத்துல கண்டிப்பா மாத்திருப்பேன். பட் இது ஒரு பிராக்டிஸ் மேட்ச். இதுல இருந்து அவன் நிறைய கத்துக்கிடணும், எதனால அவன் பிளாக்ல மாட்டான்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிடணும், அதனால அவன் உள்ள இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படியே தொடர்ந்து பிளாக்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த டீம் கோச் வந்துட்டு இவன் இப்படி பிளாக்ல மாட்டிக்கிட்டே இருக்கனால அவனோட நம்பிக்கை எல்லாம் உடையதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படியே சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த கோச் திடீர்னு ஒரு மாதிரி ஷாக்கோட பாக்காரு. அந்த நாகமோ டீம் பிளேயர்ஸும் ஷாக்கோட இருக்காங்க, நம்ம டீம் பிளேயர்ஸும் ஷாக்கோட இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹினாட்டா சிரிச்சுக்கிட்டு நிக்கான். காயாமா வந்துட்டு ஹினாட்டா நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பிளாக்ல மாற்றப்பெல்லாம் பயப்படுவேன், அதை நினைச்சு வெறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப இவங்க எல்லாம் முன்னாடி நின்று பிளாக் பிடிக்கிறது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு, இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்றான். நீ இப்ப பண்ண வேண்டியது மறுபடியும் எனக்கு செட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றான். காயாமா வந்துட்டு இப்ப ஓகே சொல்லிடுறான். அதே மாதிரி இப்ப காயாமா செட் பண்றான் வழக்கம் போல ஃபாஸ்டா. ஹினாட்டா வந்து இந்த கண்ணை திறந்திருக்கான். எல்லாருக்கும் பயங்கர ஷாக், இவன் எதுக்குடா கண்ணை திறந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹினாட்டா இந்த காயாமா எப்படி ஒரு வீக்
ஸ்பாட்டை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டான். பட் இந்த பால் அவன் கையில படாம விளையாடி கீழே விழுந்துருச்சு. கோச் இதை பார்த்துட்டு உடனே டைம் அவுட் அப்படின்னு கத்தி வெளியே கூப்பிட்டுறாரு எல்லாரையும். நீ ஹினாட்டாக்கு இனிமே டைரக்டா செட் பண்ணாத, கொஞ்சம் இன்டைரக்டா செட் பண்ணு. வழக்கமா நீ பாலை ரொம்ப ஃபாஸ்டா தருவ இல்லையா, இந்த பாலை கொஞ்சம் நிப்பாட்டி செட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு புரியுது உன்னோட செட்டிங் எப்படி உடனே சேஞ்ச் பண்ண சொல்றதுனால உனக்கு வித்தியாசமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது காகியாமோ இல்ல நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். கண்ணாடி கிட்ட வந்துட்டு எதுக்காக என்னோட செட்டிங் இப்ப சேஞ்ச் பண்ண சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பால் கொஞ்சம் ஹைட்டா நிக்கிறப்ப ஹினாட்டாவால ஏர்லயே கொஞ்சம் ஃப்ரீடமா யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இதை என்னோட தாத்தா தான் சொல்லியிருக்காரு என்கிட்ட. அதாவது ஹினாட்டாவோட ஹீரோ அந்த லிட்டில் ஜெயின்ட் இருக்கான் இல்லையா, அவனும் இப்படிதான் இருந்தான். ஃபர்ஸ்ட் இயர் வர்றப்ப அவனால ஒரு பால் கூட அடிக்க முடியல, எல்லாமே பிளாக்ல தான் மாட்டிக்கிட்டு இருந்தான். பட் செகண்ட் இயர் வந்தப்ப அவனோட அட்டாக்கிங்க யாராலையும் பிடிக்க கூட முடியல. மேல ஏர்ல இருந்து அவன் எங்கிட்டனாலும் கட் பண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி டாச் பண்ணி அடிக்கிறது எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிட்டான். சோ அதை தான் இப்ப ஹினாட்டாவுக்கு நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காகியாமா உள்ள போயிட்டு நிறைய பால் அதே மாதிரி செட் பண்ணி பாக்குறான். பட் அது ஹினாட்டா கையில பட கூட இல்ல. அப்பதான் கோச் வைக்க வந்து அவங்க தாத்தா சொன்ன இன்னொரு விஷயத்த நினைச்சு பாக்காரு. மனுஷனுக்கு விங்ஸ் கிடையாது, பட் அவனாதான் ஒரு வழியை கண்டுபிடிச்சு பறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி அவர் பறக்கணும்னு சொல்ற டைம்ல அப்படியே நம்ம ஹினாட்டா பறக்கிறான். எக்ஸாக்டா அந்த லிட்டில் ஜெயிண்ட் ஹினாட்டாவும் ஒரே மாதிரி ஃப்ரேம்ல காட்டுறாங்க. இந்த வாட்டி ஹினாட்டா கண்ணை திறந்து அடிக்கிறான். அவனோட பிளாக்ல ஸ்ட்ரைட்டா அடிக்காம கையை இந்த வாட்டி கொஞ்சம் அப்படி திருப்புறான். நம்ம ஹினாட்டாவும் வளைச்சுக்கிட்டு செம்மையா ஒரு ஷாட் அடிக்கிறான். பட் அந்த பால் அவுட்ல போய் விழுந்துருது. ஐயோ அவுட் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம கோச் கை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹினாட்டா இப்பதான் பிளாக்ல இருந்து எப்படி டாச் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி கத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்க 7ஆம் நம்பர் பிளாக்கரும் ஹினாட்டா சூப்பரா அடிச்சு ரொம்ப அமேசிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா அப்படியே தலையை தூக்கிட்டு ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு காகியாமட்ட கேட்கறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு இந்த எபிசோட் மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. சோ கூடிய சீக்கிரம் வந்துரும். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.